நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் நிறைய வாட்டி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து அருமையாக கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீளமாக அரிசி பாருங்கள், நல்லா நீளமாக நல்லா வந்திருக்கு, குலையவே இல்லை பாருங்கள். தேங்காய் பால் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் நல்ல ஒயிட் கலரில் பிரியாணி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். அது குழஞ்சி போகாமல் நல்ல அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். வாங்க இதை வந்து ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இப்போ வந்து பாஸ்மதி அரிசி தான், இது வந்து ப்ரௌன் கலர் பேக்கெட்டு, இது 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, 1/2 கிலோ அளவுக்கு அரிசி, 1 கிலோ அளவுக்கு மட்டன் போட்டு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காய், முழு தேங்காய் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கல்பாசி இந்த அளவுக்கு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். அன்னாச்சி மொக்கு 3 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை வந்து இதில் 2 போட்டுக்கலாம். இதில் 9 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இந்த 9 ஏலக்காவும் போட்டுக்குவோம். 9 கிராம்பு இதையும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குவோம், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதை வந்து பல்ஸில் போட்டுட்டு இந்த தண்ணியவே ஊற்றி நம்ம வந்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் பால் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி வேஸ்ட்டாக, இந்த பால் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவைன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் புழிஞ்சிட்டு பல்ஸில் போட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க, நம்ம ஒரே தடவையாக எடுக்கும் போது பால் வந்து கரெக்டாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம பால் எடுக்கணும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த தேங்காவை எல்லாமே இதில் போட்டுருங்க. மறுபடியும் பல்ஸில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அளந்து வச்ச தண்ணி இருக்குல்லையே, அதையே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பாலில் நமக்கு எப்படியா இருந்தாலும் இந்த தேங்காயோட திப்பி இருக்கும். அதனால இதை ஒரு நைஸ் கல்லில் வச்சு இதை வந்து மறுபடியும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் பிரியாணி அப்படின்னாலே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். பாருங்கள், இன்னைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 ஏலக்காய், பிரியாணி இலை 1 2 பிச்சு வச்சுருக்கேன், 6 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கலாம், மிளகு வந்து ஒரு 10-15 மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாமே போட்டு நம்ம வந்து பிரியாணி தாளிக்கலாம். புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து 3 எடுத்துருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருசாலாம் போடல, சின்ன பீஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கேன். இப்போ வந்து நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து இதில் தம் பிரியாணி மாதிரி சேர்ப்பேன். மட்டனை இதிலே வேக வச்சுக்கிட்டு தம் பிரியாணி மாதிரி சேர்ப்பேன். அதனால் இந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து பாருங்க. குக்கர் மூடியை மூடிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுருங்க. 2 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த தண்ணியிலேயே மட்டனும் வெந்துடும். மட்டன் இந்த தேங்காய் பால்லேயே வேகும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்க, இந்த தேங்காய் பாலில் இருக்க ஆயில் ஃபுல்லாகவே இதில் வந்துருச்சு. மட்டனில் இருக்க கொழுப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நல்லா வடிகட்டணும் அப்படின்ட்டு. நல்லா வடிகட்டி போட்டுக்கோம். இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரிசி ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, குட்டி தக்காளியை 2 தக்காளி இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கலர் மாறாது. இதுலேயே என்ன பண்ணுவோம், மீதி இருக்க புதினா இலை இருக்குல்லையே, அதை நல்லா பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தட்டை மட்டும் மூடி வைக்கணும். தம்லாம் இப்போ போடணும்னா தட்டை மட்டும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்க, இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அரிசி எல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துருக்காங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாதி அளவுக்கு தான் இப்போ அரிசி வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு இலை போட்டுடலாம். தட்டை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நல்ல வெயிட் எடுத்து வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வெயிட் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம். பிரியாணிக்கு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்கிற பிரியாணி கலரும் மாறாது,
நல்லா உங்களுக்கு சாதமும் வந்து குலையாது, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதமும் பாருங்கள் நல்லா குலையாமல் சூப்பராக வந்திருக்கு. நீளமாக அரிசி பாருங்கள், நல்லா நீளமாக நல்லா வந்திருக்கு, குலையவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பிரியாணி வேணும் அப்படின்னா இந்த தேங்காய் பால் பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நெஞ்சு கரைச்சல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அமர்ச்சி சமையல். தேங்க்யூ.